தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அச்சித்திருக்கிறேன் கற்பித்திருக்கிறேன் தாயின் கருவிலே. பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கிறேன், அஞ்சாதே என்று அம்மை காத்து வருகிறேன், அஞ்சாதே என்று அம்மை காத்து வருகிறேன். அச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தையாகிய கடவுளும் கடவுளுடைய ஒரே திருமகனும் தூய ஆவியாரும் வாழ்த்து பெறுவாராக. ஏனெனில் அவர் நம்மீது தமது இரக்கத்தை பொழிந்தருளினார். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இன்று நாங்கள் தூய்மை மிகு மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இதை நாங்கள் தம திருத்துவ திருநாள் என்றும் அழைக்கின்றோம். ஆங்கிலத்திலே தி ஃபீஸ்ட் ஆஃப் ஹோலி ட்ரினிட்டி என்று கூறுவார்கள். தந்தை மகன் தூய ஆவியானவர் இவர்கள் மூவரும் ஆழ்தன்மையில் வேறுபட்டு இருந்தாலும் இறை தன்மையில் ஒருவராக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தியானித்து ஒரு கடவுளாகிய இறைவனுக்கு நாங்கள் மாட்சியும் நன்றியும் செலுத்துகின்ற திருநாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் ஒரே கடவுளை விசுவசிக்கின்றவர்களாகவும் அந்த தூய தம திருத்துவத்தின் வழி நடத்துதலிலே வாழ்கின்றவர்களாகவும் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொரு வழிபாடுகளும் தந்தை மகன் தூய ஆவியானவருடைய அருள் பொழிவிலும் வழி நடத்துதலிலும் அவர்களுடைய மாட்சிமையிலும் இடம்பெறுகின்றது. ஆகவே இவர்களுக்குள்ளே விளங்குகின்ற சமத்துவம், ஒற்றுமை ஆகிய பண்புகளை நாங்களும் கண்டு ஒரே கடவுளை மாத்திரம் நம்பிக்கை கொண்டு வாழுகிற மக்களினமாக நாங்கள் வாழ இறைவனுடைய அருளை இந்த பலியில் நாங்கள் கேட்டு கொண்டாடுவோம். மேலும் இந்த திருப்பலியிலே நேற்று நாளில் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இன்னும் ஒரு குடும்பம் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூர்ந்து இறைவன் செய்த நன்மைத்தனங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றார்கள். அத்தோடு கடந்த 3ஆம் தேதி இறைவனை சேர்ந்த அலெக்சாண்டர் பேரின்மநாதன் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்பத்துக்கு ஆறுதலை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் மன்றாட அழைக்கப்படுகின்றோம். அத்தோடு கில்டா புளன்சியா வின்செஸ்லோஸ் இவருடைய 31வது நாளிலே அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இறைவனுடைய ஆறுதல் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அத்தோடு இறைவனுடைய சேர்ந்த சூசை பிள்ளை அந்தோனி பிள்ளை என்பவருடைய 25வது ஆண்டு நிறைவிலே அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக அழைக்கப்படுகின்றோம். மேலும் துரை ராஜா, குருசுமுத்து மதுரநாயகம், ஆண்டனி ஜார்ஜ் பொஸ்கோ இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இவர்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு ஆண்டவர் ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் மன்றாட அழைக்கப்படுகின்றோம். இவர்களுக்கு ஆண்டவர் நித்திய வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாங்கள் தகுதி பெறுகின்ற பொருட்டு நம்முடைய குறை குற்றங்களுக்காக விசேடமாக ஒரே கடவுளை நாங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் ஒரே கடவுளில் நாங்கள் நம்பிக்கை கொண்டு அவரை எங்களுடைய சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்த தருணங்களுக்காக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்னிப்பு கேட்போம்.
முக்கியமாக தளர்ந்து போகின்ற மனமுடையவர்களாக, துன்பங்கள் நெருக்கங்கள் சூழுகின்ற பொழுது விசுவாசம் இழந்தவர்களாக, ஏனைய மூட நம்பிக்கைகளுக்கும் மூட பழக்க வழக்கங்களுக்கும் எங்களை விட்டுக் கொடுத்து வாழ்ந்த சந்தர்ப்பங்களுக்காக ஆண்டவரை பார்த்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, தேவ மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நீத்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, தந்தையின் தலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத பரிசுத்த
இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூயாவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீர். நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள மூவொரு கடவுளின் மாட்சிமை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களுடைய ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இரக்கமும் பரிவும் உள்ளவர் இறைவன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வசனங்கள் 4-6, 8-9 ஈராக. அந்நாள்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலைமேல் ஏறிச் சென்றார். தம் கையில் 2 கற்பலகையையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரிரக்கமிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும். எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, என்றென்றும் நீர் புகழப்பெறவும் ஏத்தி போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழப்பெறவும் ஏத்தி போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர். என்றென்றும் நீர் புகழப்பெறவும் ஏத்தி போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. மாட்சிமையும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்குரியது. என்றென்றும் நீர் புகழப்பெறவும் ஏத்தி போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. கெருபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப்பெறவும் ஏத்தி போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழப்பெறவும் ஏத்தி போற்றப்பெறவும் தகுதியுள்ளவர். இரண்டாம் வாசகம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 11 தொடக்கம் 13 ஈறாக.
சகோதரர் சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான தந்தை மகன் தூயாவையாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. யோவான் நற்செய்தி அதிகாரம் 3 திருவசனங்கள் 16 தொடக்கம் 18 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தன்னை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவன் மீது நம்பிக்கை கொள்வோர் தன்னை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கின்ற அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வருடம் இந்த உலகத்திலே நாங்கள் பல அனர்த்தங்களை நாங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம். மனித குலத்தையே ஆட்டி படைத்து பேரரசுகளை முடங்கச் செய்திருக்கின்ற கொரோனா கொள்ளை நோயினுடைய தாக்கத்தில் இருந்து உலகம் முழுமையாக விடுதலை பெறாத ஒரு நிலையிலே வெட்டுக்குழிகளுடைய பிரச்சனையையும் அதனாலே ஏற்பட போகின்ற ஒரு பட்டினியையும் சில நாடுகள் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்ற ஒரு பின்புலத்திலே வன்முறைகள், இன அடுக்கு முறைகள், அவற்றுக்கு எதிரான கண்டன பேரணிகள் இன்று உலகமெங்கும் வியாபித்திருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றைய நாளிலே இந்த தேசத்திலும் இன்னும் ஏனைய நாடுகளிலும்
இந்த பேரணியினுடைய இந்த போராட்டத்தினுடைய வன்முறையினுடைய முழு வீச்சுக்களை நாங்கள் செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். இவ்விதமான குழப்பங்களும் பேராபத்துகளும் நிகழுகின்ற பொழுது மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஒரு பெரிய கேள்வி, கடவுள் இருக்கின்றாரா? அல்லது கடவுள் எவ்விதமாக இந்த குழப்பங்கள் மத்தியிலே செயலாற்றுகின்றார்? இந்த கேள்வியை இன்று மாத்திரமல்ல, தொடக்கத்திலிருந்தே மனிதன் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். இன்று நாங்கள் ஒரு பகுதி மக்களினங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் தங்களை நாத்திகர்கள் என்று சொல்லுகின்றார்கள். நாத்திகர்கள் என்று சொன்னால் கடவுள் என்று ஒருவர் இல்லை என்று அவர்கள் கொள்கை வகுத்து அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்து அதை அவர்கள் பல சம்பவங்களூடாக நிரூபிக்க முயலுகின்றார்கள். இன்னும் ஒரு வகையினர் கடவுள் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, அதனாலே நமக்கேதும் பயனில்லை என்று வாழுகின்றார்கள். அமைப்பு பெறாத நாத்திகர்கள். இவர்கள்தான் உலகத்திலே பெரும்பாலானவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி சில காலங்களுக்கு முதல் ஒரு ஆய்வு தெரிவித்தது. அதாவது ஒரு சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்களை நாத்திகர்களாக காட்டிக் கொள்கின்றார்கள். ஆகவே இந்த மனிதனுடைய கேள்வி, கடவுள் இருக்கின்றாரா என்ற கேள்வியை இந்த உலகம் தொடக்க காலத்திலிருந்து அது ஆராய்ந்து வந்து அதனூடாக பல கொள்கைகளை முன்வைத்திருக்கின்றது. கடவுள் இருக்கின்றாரா என்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது இந்த உலகத்தை யார் படைத்தது, இந்த உலகம் எவ்விதமாக உண்டாகியது, இந்த உலகம் எங்கே போய்கொண்டிருக்கின்றது போன்ற கேள்விகளும் கடவுள் இருக்கின்ற கேள்வியோடு ஒன்றிணைந்ததாக இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் இன்று பல சமயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த சமயங்களுக்குள்ளே இருக்கின்ற பல சித்தாந்தங்களை நாங்கள் எண்ணி பார்க்கின்ற வேளையிலே இந்த கடவுளுடைய தேடலின் விளைவாக அவர்கள் வகுத்த பலவிதமான சமய கொள்கைகளை நாங்கள் பார்க்கின்றோம். பழம் பெரும் தமிழருடைய ஆன்மீக வரலாறு என்கின்ற புத்தகத்திலே அந்த ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். மனிதன் நெருப்பை காணுகின்றான். அந்த நெருப்பு தீயதாக இருக்கின்றது. அந்த நெருப்பு நல்லதுக்கு பயன்படுகின்றது. எனவே அவன் அந்த நெருப்பை கடவுளாக்குகின்றான். மனிதன் சூரியனை காண்கின்றான். இந்த சூரியன் எல்லா விதமான காரியங்களுக்கும் ஒரு தேவைப்படுகிறவனாக இருக்கின்றான். ஒளி முதலாக இருக்கின்றான். ஆகவே இவன் கடவுளாக இருப்பான் என்று நினைத்து அதை கடவுளாக கொள்ளுகின்றான். பாம்பை பார்க்கின்றான். இந்த பாம்பு அச்சம் தருவதாக இருக்கின்றது. எனவே இந்த பாம்பை கடவுளுக்கு அருகிலே வைத்து விடுகின்றான். இவ்விதமாக இயற்கையின் வழியாக, மனிதனுடைய புரிதல்களுடைய வழியாக கடவுளையும் அவருடைய சித்தாந்தங்களையும் மனிதன் உருவாக்கிய ஒரு வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கடவுள் யார் என்ற அந்த வினாவுக்கு ஒரு தெளிவான விடையை கொண்டிருக்கிறவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் கடவுள் யார் என்பதை எங்களுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். நாங்கள் அறிந்த ஒன்று அல்ல, எங்கள் தேடலின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒன்று அல்ல, மாறாக கடவுள் தானே எங்கள் மீது அன்பு கொண்டு தன்னை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார். எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், கடவுள் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துவதை, தன் குண இயல்புகளை வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று நாங்கள் மூவொரு இறைவனுடைய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது தொடக்கத்திலேயே இந்த மூன்று ஆண்டவருடைய மூவொரு இறைவனுடைய செயற்பாட்டை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. பூமி உருவமற்று வெறுமையாக இருந்த காலத்திலே அங்கே ஆவியானவர் நீர் திரளின் மீது அசைவாடி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது கடவுள்
ஒளி உண்டாகுக என்ற வார்த்தையை அங்கே கூறுகின்றார். இதைத்தான் நாங்கள் யோவான் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். வார்த்தையாகிய அவர் தொடக்கத்திலேயே இருந்தார், கடவுளாக இருந்தார், கடவுளோடு அவர் இருந்தார். ஆகவே வார்த்தையாகிய கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் தந்தையையும் நாங்கள் உலக தொடக்கத்தில் இருந்து இன்று வரை நாங்கள் அவர்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவேதான் இருக்கின்றவரும் இருந்தவரும் வரப்போகிறவரும் என்று கடவுளை நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம். ஆனால் இவர்கள் மூவரும் இறைத்தன்மையில், சமத்துவத்தில், மாட்சிமையில் ஒருவராக இருந்தாலும் அவர்கள் ஆழ்த்தன்மையிலே வேறுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். இந்த மூவரும் ஒவ்வொரு காலத்திலே தங்களுடைய பணியை அன்போடும் ஒற்றுமையோடும் பகிர்வோடும் அவர்கள் செயற்படுத்துவதை வேத நூல் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது. பழைய ஏற்பாட்டிலே தந்தையினுடைய வழி நடத்துதலை நாங்கள் பார்க்கிறோம். கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார். பரிசுத்த ஆவியானவருடைய அருள் பொழிவு புதிய ஏற்பாட்டு காலங்களைப் போல அல்லாமல் சில முக்கியமான நபர்களுக்கு, முக்கியமான தேவைகளுக்கு அங்கே பொழியப்படுகின்றது. கடவுளுடைய வார்த்தை இறைவாக்கினர்கள் வழியாக பழைய ஏற்பாட்டிலே மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் முக்கியமாக தந்தையின் செயற்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம். நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய காலத்திலே காலம் நிறைவேறிய பொழுது வார்த்தை மனிதராகி நம்முடைய குடிகொண்ட அந்த காலத்திலே 33 ஆண்டுகள் அவர் இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது தனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த பணியை ஆண்டவர் இயேசு சுவனே செய்து முடிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எவ்விதமாக என்று சொன்னால், அவர் கடவுளாக இருந்தும் அந்த நிலையை வலிந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் அவர் தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கின்ற அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கின்ற அளவிற்கு கீழ்ப்படிந்தார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். ஆகவே ஆண்டவராகிய கிறிஸ்து கால நிறைவிலே முன்குறித்தபடி அவர் இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய பணியை நிறைவாக ஆற்றி கால நிறைவிலே அவர் தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்து கீழ்ப்படிந்து அவர் பாடுபட்டு மரித்து விண்ணேற்றமடைந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு பிறகாக அவர் வாக்களித்த பரிசுத்த ஆவியானவர் இன்று இந்த பூமியை அவர் நடாத்தி கொண்டிருக்கின்றார், வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் இயேசுக்கு பிற்பாடு நாங்கள் பார்க்கின்ற பொழுது தூய ஆவியின் ஒரு உன்னத செயற்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம். பெந்தெகோஸ்தே விழாவிலே ஆவியானவர் அவர்களுக்கு நிறைவாக அளிக்கப்படுகின்றார், வல்லமையாக பொழியப்படுகின்றார். அதற்கு பிற்பாடு ஆண்டவருடைய வாக்குறுதியின்படி மாந்தர்கள் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதிகள் தொடக்க திருச்சபையிலே இருந்து இன்று வரை அது நிறைவேறிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இன்று நாங்கள் எதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், ஆண்டவர் மேகமண்டை மீண்டும் வரப்போவதை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் இம்மூவரிலே நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். மூவொரு கடவுளிலே நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். அவர்கள் ஆழ்தன்மையில் வேறுபட்டவர்களாகவும், அதனுடைய தன்மை என்னவென்று சொன்னால், கடவுள், மகன், பரிசுத்த ஆவியானவர் ஆழ்தன்மையிலே வேறுபட்டு பணியாற்றினாலும் அவர்கள் இறைத்தன்மையிலே ஒரே கடவுளாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த தம திருத்துவத்தினுடைய ஆழமான விளக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இறைவனுடைய அருள் எங்களுக்கு தேவை. ஏனென்று சொன்னால் இது மறை உண்மையாக இருக்கின்றது. இந்த மறை உண்மை என்று சொல்லுகின்ற பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு, பவுல் சொல்லுவதைப் போல இப்பொழுது நாங்கள் மங்கலாக பார்க்கின்றோம், ஒரு நாள் நாங்கள் அவற்றை நேரடியாக பார்ப்போம் என்பது அது உண்மையானதாக இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர்
எவ்விதமாக நட்புறவோடு பிதாவின் அன்போடு ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருளோடு இவர்கள் செயலாற்றுகின்றார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு தேவையானது நம்பிக்கையாக இருக்கின்றது. எனவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே மிகவும் பிரபலமான ஒரு கூற்றை நாங்கள் வாசிக்க கேட்டோம். தாம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளுமவரும் அழியாமல் நித்திய வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆகவே இந்த நம்பிக்கையின் வழியாகத்தான் கடவுளை நாங்கள் அணுகிச் செல்லுகின்றோம். நித்திய வாழ்வை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கும் இந்த தம திருத்துவத்தோடு நாங்கள் வாழ்வதற்கும் எங்களுக்கு தேவையானது நாங்கள் ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த பூமியிலே நாங்கள் வாழ வேண்டும். இன்று நாங்கள் எங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ளுகின்றீர்களா என்று ஒரு கேள்வியை கிறிஸ்தவனிடம் கேட்டால் நாங்கள் உடனே ஆம் நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகின்றோம் என்று நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் கடவுளிடம் மட்டுமா நீங்கள் நம்பிக்கை கொள்ளுகின்றீர்கள் என்று இரண்டாவது கேள்வியை கேட்டால் நாங்கள் தாமதித்தே நாங்கள் பதில் சொல்லுவோம். ஏனென்றால் எங்களுக்கு பல நம்பிக்கைகள் இருக்கின்றது. நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அல்லது நாங்கள் மூத்த கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நாங்கள் கடவுள் நம்பிக்கையில் மாத்திரம் வாழுகின்றவர்களாக இல்லாமல் இன்று பல நம்பிக்கைகளுக்குள்ளே எங்களை விட்டுக் கொடுத்தவர்களாக இருக்கின்றோம். இன்று எங்களில் பலர் நாங்கள் நாள் பார்க்கின்றோம். இன்று எங்களில் பலர் நாங்கள் ராசி பலன் பார்க்கின்றோம். சாத்திரங்களிலும் கை ரேகைகளிலும் பலன்களிலும் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். அல்லது பலவிதமான மூட கொள்கைகளிலே நாங்கள் எங்களை ஈடுபடுத்துகின்றோம். இவற்றின் நிமித்தமாக உண்மை கடவுளிலே நாங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாதவர்களாக இருப்பதன் காரணத்தினால்தான் பலவிதமான கேள்விகள் எங்களுக்குள்ளே எழும்புகின்றது. இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆண்டவர் கிறிஸ்து வழியாக அதிகமான கிருபை வெளிப்பட்டது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். தந்தையானவர் அவர் எங்கள் மேல் அளவு கடந்த அன்பு கொண்டு தன்னுடைய மகனை எங்களுக்கு அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் இன்று எங்களோடு நட்புறவோடு அவர் வாழுகின்றார். எங்களை மற்றவர்களோடு ஒன்றிக்க செய்கின்றார். ஆதி கிறிஸ்தவ குழும வாழ்வு எங்களுக்குள்ளே கொண்டு வருகின்றார். ஆகவே இந்த மூன்றும் எங்களுக்குள்ளே நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு அது ஆழமான நம்பிக்கை வேண்டும். நாங்கள் கடவுளிலும் தந்தை மகன் தூய ஆவியானவரிலே நாங்கள் கொள்ளுகிறதான அந்த ஆழமான நம்பிக்கை தான் இந்த அருள் வாழ்வுக்குள்ளே எங்களை கொண்டு போகின்றது. கடவுளுடைய ஆழமான அன்பு, ஆண்டவராகிய கிறிஸ்துவனுடைய அருள், பரிசுத்த ஆவியானவருடைய நட்புறவு, இவை ஒரு குடும்பத்திலே நிறைவாக கிடைக்கின்றது. ஒரு குடும்பத்துக்கு இவை நிறைவாக தேவைப்படுகின்றது. எனவேதான் புனித சிப்ரியான் கூறுகின்றார், இந்த குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகின்ற அந்த ஆழமான உறவுதான் தமதிருத்துவமாக அது வெளிப்படுகின்றது என்று கூறுகின்றார். ஆகவே இந்த தமதிருத்துவம் எங்களுடைய குடும்ப உறவிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவரிலே முழுமையாக நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். சில காலங்களுக்கு முதல் எங்களுடைய முன்னை நாள் அன்புக்குரிய திருத்தந்தை 16வது பெனடிக்ட் அவர்கள் நம்பிக்கையின் கதவு என்று சொல்லி ஒரு சுற்றுமடலை அவர் வெளியிட்டிருந்தார், டோர் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லி. இந்த சுற்றுமடலிலே அவர் குறிப்பிடுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், கடவுள் எங்களுக்கு பல சௌந்தரியங்களை வச்சிருக்கின்றார். கடவுள் எங்களுக்கு என்று சொல்லி ஒரு அழகிய வாழ்வை வைத்திருக்கின்றார். இந்த அழகிய வாழ்வுக்குள்ளே தனிப்பட்ட விதமாகவும் குடும்பமாகவும் நாங்கள் நுழைந்து அவற்றை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த நம்பிக்கையின் கதவின் வழியாகத்தான் நாங்கள் நுழைய முடியும். ஆகவே தூய தமத்திருத்துவத்திற்கு நாங்கள் விழா கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே ஒரு முறை எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் யாரிலே நம்பிக்கை வைக்கின்றோம்? திருப்பாடல் சொல்லுவதை போல,
நாங்கள் வீரனுடைய வலிமையிலும் குதிரையினுடைய கால் வலிமையிலும் நாங்கள் நம்பிக்கை வைப்பதில்லை. ஆண்டவரில் தான் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். ஆண்டவரிலே நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் அவர்கள் சியோன் மலையை போல எப்பொழுதும் அசையாமல் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். மனைவி கனிதருகின்ற திராட்சை செடி, பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல அவர்கள் எப்பொழுதும் அவர்கள் செழுமையும் பசுமையுமாக இருப்பார்கள். ஆகவே ஆண்டவரில் கொள்ளுகிறதான அந்த நம்பிக்கை அருள் வாழ்வை எங்களுக்குள்ளே கொண்டு வருகின்றது. கடவுளிலே நாங்கள் நம்பிக்கை அற்றவர்களாக வாழுகின்ற பொழுது இணைச்சட்ட நூலிலே நாங்கள் வாசிக்கின்றோம், அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுளாக இருக்கின்றார். வேற்று தெய்வ நம்பிக்கையில் வாழுகிறவர்களுக்கு அவர் பட்சிக்கும் அக்கினியாக இருக்கின்றார். கடவுளிலே நாங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று சொன்னால் அது எங்களுடைய வாழ்விலே ஒரு சாபமாக வெளிப்படுகின்றது. இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுக்கு இரண்டு விதமான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கின்றது. ஒன்று நன்மை, அடுத்தது தீமை. நல்லது, அடுத்தது கெட்டது. நம்பிக்கை அல்லது சாபம். இதிலே நாங்கள் எதை நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றோம்? ஆண்டவர் இயேசுவில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது, தூய தம திருத்துவத்தில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது, பரிசுத்த ஆவியானவரில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது, தந்தையாக இறைவனிடம் நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது, அது எங்களுடைய வாழ்வுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறுகின்றது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் எங்களுடைய திறமைகளிலே நம்பிக்கை கொள்ளாமல், எங்களுடைய பண பலத்திலே நாங்கள் நம்பிக்கை கொள்ளாமல், அல்லது எங்களுடைய சொத்து சுகங்களிலே நாங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் ஆண்டவரிலே நாங்கள் நம்பிக்கை கொள்ளுவோம். இன்று உலகத்திலே பலவிதமான பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கின்ற பொழுது எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி பார்த்திருக்கின்றார்கள். பலர் என்னோடு கதைக்கின்ற பொழுது கூறியிருக்கின்றார்கள், நாங்கள் இந்த 3 மாதமும் ஆண்டவரை அதிகமாக நாங்கள் தேடினோம். இந்த 3 மாதமும் இறைவார்த்தைகளை நாங்கள் ஆழமாக நாங்கள் வாசித்தோம். இந்த 3 மாதங்களும் குடும்பமாக அமர்ந்து நாங்கள் ஜெபம் சொன்னோம் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது நாங்கள் நம்பிக்கையை ஆண்டவரிலே வைத்திருக்கின்றோம் என்பது தெளிவாக புலனாகின்றது. ஆகவே இன்று உலகத்திலே எப்படியான பிரச்சனைகள் அவை பூதாகரமாக வெளிப்பட்டாலும் எங்களுக்கு என்று சொல்லி அசையாத ஒன்று இருக்கிறது. அதுதான் ஆண்டவரிலே நாங்கள் கொள்ளுகிறதான நம்பிக்கை. கடவுள் எங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர், தந்தை, மகன், தூயாவியானவராக எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே அதனதன் நியமங்களின்படி நடத்தி முடித்த ஆண்டவர் எங்களுக்கும் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் என்கிற அந்த உறுதியான நம்பிக்கையிலே நாங்கள் வேண்டுவதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக எங்களுக்கு எல்லாம் தருகிறவராகிய கடவுள், தன்னுடைய மகன் வழியாக எங்களை மீட்ட கடவுள், பரிசுத்த ஆவியானவர் வழியாக எங்களை அபிஷேகித்து அச்சாரமாகிய ஆவியானவரால் எங்களை முத்திரையிட்ட அதே கடவுள் எப்பொழுதும் எங்களோடு இருக்கின்ற பொழுது அவர் நித்திய வாழ்வுக்கு எங்களை கொண்டு செல்வார். சாவு இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் அவர் எங்களோடு இருப்பதனாலே எந்த தீங்கிற்கும் நாங்கள் அஞ்சிட மாட்டோம் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவதை போல ஆண்டவரிலே மூவரு கடவுளிலே நாங்கள் கொள்ளுகின்ற ஆழமான நம்பிக்கையினாலே நாங்கள் வாழ்வையும் நித்திய வாழ்வையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு நாங்கள் பாடுவோம். வானமும் பூமியும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, சுதன், தூய ஆவியுமாய் தன்னில் நிறைவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால்
முடியும் காலத்தில் நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகின்றோம், பாரினில் அவர் துணை வேண்டுகின்றோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைகின்றோம். திருச்சபை உரைப்பதை நம்புகின்றோம், புனிதர்கள் உறவை நம்புகின்றோம். உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகின்றோம். எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் மன்றாடுவோம். அன்பான தந்தையே இறைவா, திருச்சபையினை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவிகளுக்காக மன்றாடுகின்றோம். போராட்டங்கள், கலகங்கள், குழப்பங்கள் நிறைந்த இந்த காலப்பகுதியிலே இறை வழியிலே மக்களை வழிநடத்தி செல்ல போதுமான ஞானத்தினையும் உம்பால் நம்பிக்கையினையும் இவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவரே, தூய தமதிருத்துவ விழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் கொள்ளுகிறதான விசுவாசத்தை நாங்கள் புதுப்பிக்கவும், முக்கியமாக நீரே ஒரே தெய்வம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்முடைய அன்பிலும் உம்முடைய திருமகனுடைய அருளிலும் பரிசுத்த ஆவியானவருடைய நட்புறவிலும் நாங்கள் வாழ எனக்கு அருள் தர வேண்டும் என்று இறைவாவுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் மன்றாடுகின்றோம். விசேட விதமாக இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டு பல்வேறுபட்ட இன்னல்களை அனுபவிக்கின்றவர்கள், இன்னும் பல்வேறுபட்ட சத்திர சிகிச்சைக்கு உட்பட்டிருக்கின்றவர்கள், இனிய நோய்களினாலே உடல் வருத்தங்களினாலே தங்களுடைய சந்தோஷத்தினை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினாலே தொட்டு குணப்படுத்தி அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தை இறைவா, என்று திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்களுக்கு நித்திய பாற்றியை கொடுத்தருளும். அவர்களை இழந்து துயரப்படுகின்ற குடும்ப உறவுகளுக்கு ஆறுதலை கொடுத்தருளும். மேலும் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூர்ந்து நன்றி கூறுகின்ற குடும்பத்தை ஆசீர்வதியும். பிறந்த நாளை நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி சொல்லுகின்றவர்களுக்கும் நிறைவான அருளை தொடர்ந்தும் வழங்கியுள்ள வேண்டும் என்று இறைவாவுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்களை படைத்து பாதுகாத்து அன்பு செய்து வருகிற நல்ல தகப்பனே, நீரே உண்மையான தெய்வம் என்பதை நாங்கள் ஏற்று நம்பிக்கை கொண்டு அதனாலே நித்திய வாழ்வை பெறவும், எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய உரிமை சொத்தாக என்றும் வைத்து பேணவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உமது அரசு மலர உழைக்க வருகின்றே. ஏழை எளியோ ஏற்றம் காண என்னை தருகின்றே. இதய மகிழ்ந்து ஏழை என்னை பலியாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய்.
மலர உழைக்க வருகின்றேன். இறைவா உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றேன். ஏழை எளியோர் ஏற்றம் காண என்னை தருகின்றேன். இதய மகிழ்ந்த ஏழை என்னை பலியாய் ஏற்றிடுவாய், கனிவாய் மாற்றிடுவாய். இறைவா உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றேன். உலகம் யாவும் வெறுமையென்று உம்மை பணிந்தேன் தஞ்சமென்று. குயவன் கையில் களிமண் போல உனது பணிக்காய் என்னை தந்தேன். உனக்காய்த்தானே வாழுகின்றேன், எந்த உயிரும் உந்தன் சொந்தம். தடைகள் மலையாய் சூழ்ந்து கொண்டால் தயக்கமின்றி எழுந்து நடப்பேன். ஆவில் தந்த உயர்ந்த பலி போல் அன்பே உனக்காய் காணிக்கையாரே. இறைவா உந்தன் அரசு மலர உழைக்க வருகின்றேன். ஏழை எளியோ ஏற்றம் காண என்னை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகியவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உம்முடைய பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும். இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூயாவியானவரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரை வெளிப்படுத்தியதாலும் அது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம்மகனை குறித்தும் தூய ஆவியானவரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான
நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் பொழுது ஆழ்வகையில் தனித்துவத்தையும் இறையியல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானுதர்களோடும் முதன்மை வானவர்களோடும் நாங்களும் சேர்ந்து கிருபீன்களும் சேராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடும் பாடலை ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையானத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமை வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி கூறி அதை பிட்டு தம் சுடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சிறர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் அது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் ஏற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஒளியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகில் இருந்து விட வளைத்துக் கொண்ட குருசுமுத்து மதுரநாயகம், துரை ராஜா, ஆண்டனி ஜோர்ஜ் போஸ்கோ, கில்டா, ஃப்ளாரன்சியா வின்சஸ்லோஸ், சூசை பிள்ளை, அந்தோனி பிள்ளை, அலெக்சாண்டர் பேரின்பநாதன் என்னும் அடியவர்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும், பலிந்து காணாமலாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களையும், இறந்து போன அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுகொழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவளுடைய கணவராகிய புனித சூசியப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் கொந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நித்திய வாழ்வில் பங்கு கொள்ளுகிற தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவராகிய கிறிஸ்துவிலே நாங்கள் கொள்ளுகிறதான நம்பிக்கை எங்கள் நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்கின்றது. ஆகவே
கடவுளில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகின்ற மக்களினமாக நாங்கள் வாழ, அவருடைய உரிமை சொத்தாக எப்பொழுதும் நாங்கள் திகழ விண்ண தந்தையின் அருளை கேட்டு கரங்களை விரித்து ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லி தந்தபடியாக நாங்கள் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் மாட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. மற்றவருக்கான அமைதி அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது ஒருவன் சுமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். எங்களுக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவர் இவரே. சுமரியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவினை காத்து எனக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆனந்த மழையில் மாநில மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் மாநில மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ, ஆனந்த
ஆனந்த மழையில் நானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாயே, காற்றினிலே நறுமணமாய் கலந்தென்னில் நிறைந்தானே. சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாயே, காற்றினிலே நறுமணமாய் கலந்தென்னில் நிறைந்தாயே. இனி ஒன்றாகினேன் நான் நன்றாகினேன், இனில் ஒன்றாகினேன் நான் நன்றாகினேன். பணிவாழ்வுக்காய் என்னை பரிசாக்கினேன், மறுவாழ்வுக்காய் என்னை பரிசாக்கினேன். மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே, மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே. என்றென்று உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் நானில மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானில மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் நானில மகிழ மன்னவன் எழுகின்றார். சில அறிவித்தர்கள், பிரியமானவர்களே, நேற்றைய நாளிலே நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கேட்டிருப்பீர்கள். அதாவது இந்த மாதம் 15ஆம் தேதியில இருந்து ஆலயங்கள் தனிப்பட்ட வழிபாட்டுக்காக அவை திறக்க முடியும் என்று அரசாங்கத்தாலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியை அனுசரித்து மறை மாவட்டத்திலிருந்தும் எங்களுக்கு இமெயில் அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே உங்களுடைய பங்கு தந்தையர்களுடைய முழு வழிகாட்டுதலுக்கு அமைவாக இந்த காலங்களை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஆலயங்களுக்கு சென்று நற்கருணை ஆண்டவரை நீங்கள் தரிசித்து உங்களுடைய ஜெப வழிபாட்டை நீங்கள் முன்னெடுக்க முடியும். ஆனால் எப்பொழுதும் உங்களுடைய பாதுகாப்பை, சுகாதாரத்தை, ஆலயத்திலே உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களை முற்றுமுழுதாக பின்பற்றும்படியாகவும் உங்களுடைய பங்கு தந்தையர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்கும்படியாகவும் உங்களை அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்திலே வருகின்ற வியாழக்கிழமை நாங்கள் மாலை 7 மணிக்கு திருப்பலியை நாங்கள் யூடியூப்பிலே நாங்கள் கொடுப்போம். வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு நற்கருணை வழிபாடு இடம்பெறும். ஞாயிற்றுக்கிழமை வழமையை போல காலை 12 மணிக்கு யூடியூப் வழியாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆண்டவருடைய திரு உடல் திருத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அந்த திருநாள் திருப்பலி யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்கப்படும். மேலும் நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே நீங்கள் கடந்த வாரத்திலே ஒரு அறிவுறுத்தலை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். முக்கியமாக தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியத்தினுடைய செயற்பாடுகள் விதமாக அமையும். தற்போதைய நிலவரம் என்ன என்பதை நாங்கள்
தமிழிலும் ஆங்கிலத்திலும் உங்களுக்கு அறிவித்திருந்தோம். வாசிக்காதவர்கள் தயவு செய்து அதை வாசித்துக் கொள்ளுங்கள். அந்த செய்தியானது எங்களுடைய இணையதளத்திலும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றை பின்பற்றும்படியாக உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். முக்கியமாக திருமண வகுப்புகள், திருமண சடங்குகள் இவை குறித்த அறிவித்தல்களும் போல்சிங்கம் என்னுடைய ஜூலை மாத திருவிழா பற்றிய அறிவித்தலும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே தயவு செய்து அவற்றை வாசித்து அதனுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக நடந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடும் தாழ்மையோடும் கேட்டு நிற்கின்றோம். நன்றி. நீங்கள் பிள்ளைகளாக இருப்பதால் கடவுள் தன் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகின்றது. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்கள் உடலுள்ள நலனை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருந்து அவர் தருகின்ற அமைதியில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன்மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன் மடி மீது தலை சாய்த்து உறங்க வேண்டும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவனே அம்மா. நீ ஒன்றும் ஒரு முறை சொன்னால் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது. கண்கள் மூடி கரங்கள் குவித்தால் புதுமைகள் கோடி நிகழ்கின்றது. உந்தன் பெயரை ஒரு முறை சொன்ன